தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை அமல்படுத்துவதற்கான மசோதா நவம்பர் டிசம்பர் மாதம் நடைபெற உள்ள குளிர்கால கூட்டத்தொடரில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட உள்ளதாக முதற்கட்ட தகவலானது கிடைத்துள்ளது. மிக முக்கியமாக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு ஒன்று இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் பெற்று வரைவை இறுதி செய்திருந்த நிலையில் அதற்கான ஒப்புதல் என்பது தற்பொழுது மத்திய அமைச்சரவை தரப்பிலும் வழங்கப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதன் பிறகு இதற்குரிய அதிகாரப்பூர்வ முழு வடிவு பெற்ற அந்த மசோதா என்பது வரும் குளிர்கால கூட்டத்தொடரில் நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகள் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக அமலாகும் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக அதற்குரிய விதிகள் என்ன, ஒரே நாடு ஒரே தேர்தல் பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் என்ன என்பது குறித்த பல்வேறு ஆலோசனைகளை தேர்தல் ஆணையமும் வகுத்திருக்கும் நிலையில் அதனுடைய வரைவும் மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் வழங்கப்பட்டிருந்தது. அதன் மீதான ஒப்புதல் தான் தற்பொழுது மத்திய அமைச்சரவையின் சார்பாக வழங்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவையில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது எனவும் அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அந்த ஒரு மசோதா என்பது தற்பொழுது இறுதி வடிவம் பெற்று வரும் நவம்பர் அல்லது டிசம்பர் மாதம் நடைபெற உள்ள குளிர்கால கூட்டத்தொடரின் பொழுது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மசோதா நிறைவேறினால் அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே தேர்தல் நடத்தப்படும். இத்தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.